வணக்கம். பாரதியார் எல்லாருக்குமே தெரியும். பாரதியாரை தெரியாதவங்களும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் பாரதியாரை பிடிக்கும். அவருடைய கவிதைகள் எல்லாருக்கும் படித்தாவே தன்னம்பிக்கையை தரும். அப்படிப்பட்ட பாரதியாரோட கவிதைகளில் புதிய ஆத்திச்சுடி என்னென்னு பார்ப்போம். அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏர்போல் நட, ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒழி, ஔடதம் குறை. இந்த கவிதைகளுக்கெல்லாம் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அச்சம் தவிர், பயப்படவே கூடாது, எதுக்கும் பயப்படவே கூடாது. அதுதான் பாரதியாரோட வாக்கு. அடுத்து ஆண்மை தவறேல், ஆண்மைக்கு வீரம், துணிவு, தன்னம்பிக்கை. வீரத்தோடு இருக்கணும், துணிவோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. இளைத்தல் இகழ்ச்சி, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒப்பிடக்கூடாது. அவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அவங்கள்ட்ட வீடு இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. அவங்களுடைய பொருள்களை வைத்து, அவங்களுடைய திறமைகளை வைத்து நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வளர்த்துக்கணும். நம்ம எல்லா விஷயத்துலேயும் முன்னேறி செல்லணும். மொத்தத்தில் இளைத்தல் இகழ்ச்சி அப்படிங்கிறது ஒப்பிடக்கூடாது. அடுத்து ஈகை திறன். ஈகை திறன் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு நம்மளால் ஆன பொருள்களை கொடுத்து உதவணும். அதுதான் ஈகை திறன். அடுத்து உடலினை உறுதி செய். நம்முடைய உடலை தினமும் உடற்பயிற்சி செய்து ரொம்ப பலமாக வைத்துக்கணும். ஊன்மிக விரும்பு. ஊன் அப்படின்னா உணவு, அதாவது மிதமாக சாப்பிடணும், குறைந்த அளவு சாப்பிடணும். ஊன்மிக விரும்பு. அடுத்தது எண்ணுவது உயர்வு. நம்ம மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் நம்ம நினைக்கிறது அத்தனையுமே உயர்வான எண்ணங்களாக மட்டுமே இருக்கணும். எண்ணுவது உயர்வு. ஏறுபோல் நட. நிமிர்ந்து யானை போல தைரியத்தோடு நடக்கணும். ஏறுபோல் நட. ஐம்பொறி ஆட்சிக்கொள். ஐம்பொறிகள் என்னென்ன அப்படின்னா கண், காது, மூக்கு, வாய், தொடுதல். இந்த ஐம்பொறிகளையும் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்மளை மீறி அது செயல்படக்கூடாது. ஐம்பொறிகளையும் அடக்கணும். ஐம்பொறி ஆட்சிக்கொள். அடுத்து ஒற்றுமை வலிமையாம். எப்போதும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா நமக்கு வலிமையே இல்லாமல் போயிடும். ஒற்றுமை வலிமையாம். ஓய்தல் ஒழி. நிறைய நேரம் நம்ம ஓய்வெடுக்கணும், வேலை பார்த்துட்ருக்கோம், ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி ஓய்வு எடுக்கவே கூடாது. ஓய்வை ஒழி. ஔடதம் குறை. ஔடதம் அப்படின்னா புகை. புகைப்பிடித்தலை விட்டுடணும், குறைச்சிடணும். ஔடதம் குறை. பாரதியார் நமக்கு தந்த புதிய ஆத்திச்சூடி ரொம்ப அருமையானது. அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒழி, ஔடதம் குறை. இந்த புதிய ஆத்திச்சூடியில் உள்ள விஷயங்களை நம்ம பின்பற்றணுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி.